என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் மேடம்? So then சப்பாத்தியும் குடமிளகா கேப்சிகம் கறி கட் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே சைடில் பால் அப்படியே டீ குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாங்க. இந்த பக்கம் சாப்பாடு இதுக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி போதும். வெஜ்ஜஸ் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்குள்ள அங்கே ஒருத்தர் சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். உங்கள் பையன் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்லி. என்னாச்சு? தங்கம் எந்திரிச்சிட்டிங்க? தங்கப்பில் எந்திரிச்சிட்டிங்களா? சேட்டுமா இல்லைம்மா அம்மா என்ன எந்திரிச்சனும் விளையாட்டு உங்களுக்கு? பிடிங்க பிடிங்க பிடிங்க. அண்ணன் மாஞ்சி தூங்குறாரு. நைட்டெல்லாம் போட்ட ஆட்டம் ஒரு தூக்கம் ஒன்றும் தெரியல. நீங்கள் வரத்துக்குள்ள நான் தக்காளி கட் பண்ணிட்டேன். டீ வேணுமா? என்ன வேணும்? குடிக்கிற மாதிரி எது போட்டாலும் ஓகே தான். விஷம் தான் தரணும். இது கூட நல்லா இருக்காது. நல்லா இருந்தால் அதையும் சாப்பிடுவீங்க. நீ போகிற டீயே கொஞ்சம் சில டைம் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. அங்கே தான் நரகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. சும்மா சொன்னாங்க கல்யாணம் பண்ணி பாரு நரகத்தை பார்க்க. சொர்க்கத்தை பார்க்கலாம் தான் சொல்லிருக்காங்க. இல்லையே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குது. அதாவது உங்கள் அப்பா எத்தனை நாள் இந்த கொடுமை அனுபவிச்சாரு. அவர் சைலுக்காக இப்பவே கண்ணை கட்டுது. என்ன பண்ணுறேன், என்ன கோத்து விட்டு எஸ் ஆகிட்டாரு. இப்போ நிம்மதியாக தூங்குறாரு. நான் பாரு காலையிலே எழுந்திரிக்கணும், ஒருத்தரை பார்க்கணும், இன்னொருத்தரை பார்க்கணும். நான் கூட மஞ்சள் கலரில் இருக்க விஷம் தான் கலக்கிட்டே நினச்சேன். நானும் ஓப்பனாக ஒன்று சொல்லவா? உன்னெல்லாம் யாரா வாழ சொன்னா? போய் கடல்ல விழுந்த சாவு. ரொம்பவே கம்மியாகுது. சுகர் வராது. போய் சேர வேண்டியதான். இல்லை அதாவது சுகர் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை அதாவது சுகர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு போகணும். நார்மல் ஆர்டர் இருக்கு. இது நம்ம சப்பாத்தி பேசும் போது சுத்தம் விட்டு பேசினா கொஞ்சம் சாஃப்டா வரும். இது உங்களுக்கு மத்தியானத்துக்கு எக். சப்பாத்திக்கு முட்டையா? மத்தியானத்துக்கு காலை டிஃபன் சப்பாத்தி. ஓ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசங்க அதிகமாக அது பேசிட்டியா? மாவை முடிச்சு கேப்சிகம் கிரேவி பண்ணிடலாம்.
ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். தள்ளி நின்று மூஞ்சிலே அடிச்சிடும். ரெண்டே 2 கிரீன் சில்லிஸ் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது பயமா இல்லையா எதனா உன் மேலே பட்டுருன்னு? வெளியே தானே இருக்கேன், பக்கத்தில் நீ தானே இருக்கேன். என் மேலே பட்டா ஹாப்பியாக இருக்காது. அதனால தான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மான் இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? வேர்க்குதோ வேர்க்குதோ தெரியலையே. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. என்ன பண்ற? முட்டை வைக்கிறேன். முட்டை வைக்க தக்காளி வேகத்துல சைடுல இதுக்கு யார் முட்டைன்னு பேர் வச்சது? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? காலையிலும் வளர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. தெரியாம ஒரு வேலை கொடுத்துட்டேன், சாரி. நம்மதான் முட்டை வச்சாச்சு. தக்காளி அந்த டைம் வந்துச்சு. உனக்கே ஒரு சந்தேகம். சமைக்கிற உனக்கே சந்தேகமா? அப்போ சாப்பிட்ற எங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லைப்பா, குக்கிங் ஓகேவா? எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிடு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கிட்டு செய்யணும். உருட்டு உருட்டு உருட்டு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, டால் கலந்து முட்டை ஃப்ரை பண்ணலாம். ஓகேவா? அந்த டோர் போய் மூடிட்டு என் பசங்களுக்கு ரெடி இருக்கு. குழந்தை தூங்கிட்டான். எக் ஃப்ரை முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி போட்டு எடுத்தோம்னா எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து சப்பாத்தி சுட்டா வேலை முடிஞ்சு. லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்ல, அதான் லேட்டாக முடியுது. சீக்கிரம் எழுந்திருந்துச்சா சீக்கிரம் முடிஞ்சிருப்போம். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ரொம்ப கலர் கலராக இருக்கு. உன் சமையலே கலர்ஃபுல்லாக இருக்கும்ல. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? காலையில் இந்த ஆரஞ்சு முட்டை ட்ரெஸ்ஸில் போடும் போதே தெரியும் நீ என்னமோ பண்ண போகிற. நீ கலாய்க்கிறேன்னு தெரியுது, ஆனால் நான் ஏன் சிரிக்காம இருக்க தெரியுமா? சிரிப்பு வரலையோ? இல்லை, அப்போதான் நீ கலாய்க்கிறதெல்லாம் ஒரு கலாயே இல்லைன்னு தெரியும். ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம்ல, சப்பாத்தி போட்டுடலாமா? ம். கேமராவை பிடிக்கிறன்ற பேர பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். இதுதான் காமெடி. ஒன்று ஒன்று
இந்த வாய்ஸ் போட சொன்னாங்களா யாருன்னா? எதுக்கு காலையில இருந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு மண்டே போயிடும். புருஷன் உயிரே போயிடும்டி. என்ன பண்ணா நான் ஒரு ஷேப்ல போடுறேன், அது ஒரு ஷேப்ல போகுது. இதுக்கு உன்ட்ட எதுவுமே இல்லைல்ல? அதுக்கு திறமை வேணும். போதும் இருக்கிற திறமை. என்னது இது? சப்பாத்தி. சப்பாத்தி மாவு சுட்டாதான் சப்பாத்தி. இப்போ சப்பாத்தி சுற்றி எதில் போட போகிறீங்க மேடம்? உன் தலைமை அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த ஹாட் பாக்ஸா? இது ரொம்ப சின்னதாச்சுடி. அதுவும் வேறு எண்ணெயாக வேறு இருக்குது. என்னடி பிடிங்கிட்ட? எடுத்துட்டியா? இதில் இப்படி ஒரு மேட்ரு இருக்குது. இத்தனை நாள் எனக்கு தெரியாதடி. ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். ஓவரா வாயாடினா இதுதான் நிலைமைன்றத காட்டுறதுக்கு எடுக்கிறேன். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நல்ல மெயின்ல ஏத்திக்கோ. இந்த பொண்ணுங்களை நம்பினாவே கண்டிப்பா ஒரு நாள் ரோட்டுக்கு தான் வருவேன். சம்மர் அதிகமாயிட்டதுனால நம்ம டெய்லி மோர் போட்டு தரேன். மோர் எடுத்துக்கணும். நேற்று வெளில வந்த கப்ப தான் எனக்கு தெரியுது, அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு தோணுச்சு. அதனால இனிமேல் டெய்லி மோர். வெளியே எப்போ வந்தீங்க? நேற்று இது சாப்பாடு எடுத்துட்டு வரீங்க. மதியம் வெளில வந்ததில்ல, பயங்கர வெயில். ஸோ வெளியே வந்ததுனால உங்களுக்கு வெயில் தெரிஞ்சது. வீட்டுக்குள்ளேயே ஏசி போட்டுருந்தான்னு தெரியல. ஏசி இவர் போட்டு வச்சிருக்காரு ஏசி இந்த வீட்டில். இந்த அப்பா வீட்டுக்கு டிராமான்ற மாதிரி இந்த வீட்டுக்கு ஏசியா? இந்த வீட்டுக்கு குறை என்னடி இருக்கு? வீட்டுக்கு குறை இல்லை, ஏசி இருக்கா? இல்லாத கண்டென்ட்லாம் சொல்லக்கூடாது. ஃபேன் இருக்குல்ல? ஃபேனு ஓடுதா முதல்ல, காற்றே வர மாட்டேங்குது. வெயிலுக்கு இருக்கும். அது சுத்துதா என்னன்னே தெரியல, அந்த அளவுல சுத்துது. லஞ்ச் பாக்ஸ் கட்ட டைம் ஆயிடுச்சு. கட கட கடை நல்லதே செஞ்சுட்டேன். சப்பாத்தி சாஃப்டாக இருக்குல்ல? நான் சுட்டதில்லை. சுட்டது நீங்க, கஷ்டப்பட்டு பிணைஞ்சது நாங்க. பிசைஞ்சாலும் சுட தெரியணும்ல. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். சரிப்பா, சாப்பிட்டது. பாய். டெய்லி லேட்டு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் குட்டி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.